இந்த சிபிஎஃப்சி சென்சர் போர்டுக்கும் சிபிஐக்கும் டெல்லி சிபிஐக்கும் அப்படி என்ன லிங்க்னு தெரியலைங்க. ஜனவரி மாதம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, பொங்கலை ஒட்டி ரிலீஸ் ஆகலை, சர்டிஃபிகேட் கிடைக்கல. அந்த டயத்தில் பார்த்து கரெக்டாக சிபிஐயிலேருந்து விஜய்க்கு நோட்டீஸ் வருது, சம்மன் வருது, விசாரணைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லிக்கு வரணும்னு. அது தற்செயலாக நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்க விரும்பினாலும் அது தற்செயல் இல்லை. பாஜக விஜய்க்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்குது கூட்டணியில் சேர்றதுக்காக அப்படின்றது தான் பரவலாக பேசப்பட்டது. சரிங்க, அது தற்செயல்னே வச்சுக்கிடுவோம். திரும்ப இப்போ ஒரு பல பிரச்சனைகளுக்கு இடையில தனிச்சு நிற்கிறதுக்கு முடிவு பண்ணி விருப்ப மனு கொடுத்தவர்களில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணுறதுக்கு டேட்டு, டைமு, இடம் எல்லாமே குறிச்சாச்சு. அதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அதே டயத்தில் சிபிஐயிலேருந்து ஒரு சம்மன் திரும்ப வருது, நீங்கள் டெல்லிக்கு வரணும்ட்டு. அதே மாதிரி தற்செயலாக சிபிஎஃப்சி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜனநாயகன் படத்தை பார்க்குறதுக்கு அமைக்கப்பட்ட குழுவில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் படம் ரிலீஸு தள்ளி போகும் அப்படின்ட்டாங்க. இப்போது எப்படியாவது ப்ரெஷர் கொடுத்து விஜயை பேரத்துக்கு படிய வைக்கணும். ஏன்னா இந்த டயத்தை மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் கூட்டணியாக ஃபார்ம் பண்ண முடியாது. திஸ் இஸ் த லாஸ்ட் டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் ஆஃப் அமித்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ஷாவினுடைய தேர்தல் வியூகம் சில சமயங்களில், சில மாநிலங்களில், ஏன் பல மாநிலங்களில் பல சமயங்கள்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அமித்ஷாவினுடைய வியூகம் இதுவரைக்கும் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆகலை, அவுட் ஆஃப் சிங்க். விஜயை பொறுத்த மட்டும் அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா விஜயனுடைய கேரக்டர் எப்படி, நீங்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு டபுளாக அவர் ரிட்டாலியேட் பண்ணுவார். ஒரு பாலை எடுத்து சுவத்தில் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ அந்த வேகத்துக்கு அதே ஃபோர்ஸில் ரிட்டர்ன் ஆகும். விஜய் எப்படி தெரியுமா, அதே ஃபோர்ஸில் ரிட்டர்ன் ஆக மாட்டார், டபுளாக ரிட்டர்ன் பண்ணுவார். அது அவருடைய பர்சனல் லைஃப்லேயே என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். அரசியலில் கண்டிப்பாக விஜயை நீங்கள் மடக்கிடவே முடியாதுங்க, அழுத்தம் கொடுத்து அவரை மடக்க முடியாது. அமித்ஷா அவருடைய அணுகுமுறையை மாற்றினால் தவிர விஜயை அவங்க அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வர முடியாது. எவ்வளவு தான்ப்பா அழுத்தம் கொடுக்குறேன்னு கொடுப்பீங்க. பாவம் பிள்ளைய ரொம்ப ஓவராலாம் நீங்கள் ப்ரெஷர் பண்ணாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது.